பொண்ணு, எங்களுக்கு பழம் வேணுமா, கொஞ்சம் போட்டு தரியா? ஏட்டி, எல்லாரும் ஒரு ஒரு பழம் வாங்குவோம். ஒரே பழத்தை ஒரே ஆளா வாங்கிறாண்டாம். நான் ஆப்பிள் வாங்குவேன், ஒரு ஆள் ஆரஞ்சு வாங்குங்க, ஒரு ஆள் மாதுளை வாங்குங்க, அப்புறம் ஒரு ஆள் என்ன பழம் வாங்கலாம்? வேற ஏதாவது மாம்பழம் சாப்பிடக்கூடாது, சூடு. கொய்யாப்பழம் வாங்குங்கட்டி, நல்லது. ஏம்மா, ஆஸ்பத்திரிக்கு போகணும்பத்துக்கோ நல்ல பழமா பார்த்து ஒரு கிலோ ஆப்பிள், ஒரு கிலோ சாத்துக்குடி, ஒரு கிலோ கொய்யா பழம், அதுக்கப்புறமா ஒரு கிலோ என்ன பழம் நல்ல பழமா பார்த்து போடமா, மாதுளை பழம். ஏமா, நம்ம பிரியங்கா மாமனாரு சோமலாமா ஆஸ்பத்திரியில நெஞ்சு வலியில கிடக்காருமா. ஒரு பழக்கடம் வந்து பையன் தானே வச்சு கொடுத்தான், குமார் வக்கீல் பையன். அவி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, உனக்கு தெரியாதோ? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எங்க அம்மா போன்ல சொன்னாவோக்கா. நானும் இப்பதான் கிளம்பிட்டு இருக்கேன். உங்களுக்கெல்லாம் பழம் போட்டு தாரேன், நம்மளும் போவோம். சரிம்மா, சீக்கிரம் போட்டுத்தாமா, கிளம்பணும், நேராயிட்டு. நான் காலையில டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம், அவளை போய் சாயந்தரம் பார்த்துட்டு வரணும். இழிச்சக்காலுக்கு இப்படி ஒரு பிள்ளை, நல்ல பிள்ளை தெரியுமா, பொறுப்பான பிள்ளை. அது பாரு, காலேஜ் பிள்ளை மாதிரி அது சுத்திட்டு கிடக்கு. இந்த பிள்ளை தான் பெரிய ஆள் மாதிரி பொறுப்பா இருக்கு. இழிச்சக்கா கொஞ்சம் நல்ல டைப்பா தான் தெரியுதாவோ. இந்த சேர்க்க சரியில்லை. கீதா கூட சேர்ந்தா யாருதான் விளங்க முடியும்? விளங்கவே முடியாது. எவ்வளவு ஆச்சுமா? ஐயோ, அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. நாங்க வேற கடையில வாங்கிருந்தோம்னா காசு கொடுத்துட்டு தானே வந்திருப்போம். ஐயோ பாவம், அப்படிலாம் சொல்லாதம்மா, அதை வாங்கிக்கிடுமா. லட்சுமி, இந்த பழத்தை எப்படி அந்த பிள்ளை காசு வாங்க மாட்டேங்கிற, கையில திணிச்சிட்டு வரேன். வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது. இந்த அப்படி அது என்ன வியாபாரத்துல அப்படி சொல்லக்கூடாது, நாங்க தானே வாங்கணும். வாங்கட்டி ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிரும். வாங்கட்டி ஆட்டோ சாண்டு வந்துட்டு ஒரு ஆட்டோவை கூப்பிட்டு சாட்டி ஏறி போயிரும் ஆஸ்பத்திரிக்கு. அண்ணா, ஆட்டோ வருமானே? எங்க போனோம்? நம்ம ஜிட்டி ஆஸ்பத்திரிக்கு போனோம்னே. ஆட்கள் பூரா கணத்த ஆளா இருக்காவோ. நாளைக்கு 50 ரூபா வச்சா கூட 250 ரூபா வரும். சரி, 250 ரூபா கேட்போம். வரும்க்கா, 250 ரூபா. உங்க ஆட்டோவுக்கும் சேர்த்தா விலை சொல்லுதீரு. என்னம்மா, டீசல்லாம் என்ன விலை விக்கி? எட்டி வாங்கட்டி போவோம், நடந்தே வேணாலும் போவோம். அவ்வளோ ரூபா கொடுத்து போக முடியாது. இங்கே பக்கத்துல தான் இருக்கு ஜிட்டி ஆஸ்பத்திரி. 250 ரூபாயா? ஆட்களை பார்த்து இடம் போட்டுதாரு பத்தியா? வாங்க போவோம். ஆமாக்கா, நடந்தே போனா கூட 1.5 மணி நேரத்துல நடந்துடலாம். வாங்க போலாம். சரி சரி, கோபப்படாதீங்க, வாங்க 200 ரூபாயா முடிப்போம். வேண்டாம் வேண்டாம், நாங்க நேத்து 150 ரூபா கொடுத்து தான் போனோம். நீங்க 200 ரூபா கேட்க வேண்டாம். சரிக்கா, உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், 180 போடுங்க. உங்களுக்கு வேண்டாம இருக்கலாம், ஆனா எனக்கு வேணுமே. 180 அதிகம்னா, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. 150னா நாங்க வாரோம்னா, இல்லைன்னா வரல. இந்த பொம்பளைய நம்ம இதாட்டி சொல்லி ஏமாத்தலான்னு பார்த்தா இது நம்மள ஏமாத்திவிடும் போலயே. சரிம்மா, யாருங்கோ? அது என்ன போய் 150 ரூபா தான் எல்லா ஆட்டோ வாங்கிட்டு இருக்காவோ. ஆட்களை பார்த்தது 250 ரூபாய். இப்ப எப்படி வலிக்கு வந்தார் பத்தியலா? வாங்கிட்டு போவோம். அண்ணாச்சி, வேகமாலாம் ஓட்டாதியோ, மெதுவாவே போங்க, சரியா? இதுக்கு மேல மெதுவா போனோம்னா நம்ம எல்லாரும் இறங்கி நடந்துதான்க்கா போனோம். அண்ணாச்சி, நீங்க இதுக்கு முன்னாடி பானை வித்தியலோ, பானை கடையில உங்களை பார்த்து ஞாபகம் இருக்கு. ஆமாக்கா, பொங்கல் நேரத்துல பானை கடை போடுவேன், மத்த நேரம் ஆட்டோ ஓட்டுவேன். நம்ம பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துருமே, அதுக்கு முன்னாடி நம்ம எப்படினாலும் போக முடியாது. அங்க முன்ன பின்ன நேரம் ஆகும்ல. பிள்ளைகள நெட்டவழிட்ட தான் பார்க்க சொல்லணும். ஆஸ்பத்திரியில போய் போன் போடுவோம் நெட்டவழிக்கு. இந்த மாதிரி எல்லா பிள்ளைகளும் வந்துரும் வீட்ல இருந்து. கொஞ்சம் எட்டி பாத்துக்கன்னு சொன்னா பாத்துக்கிட வாட்டி. முனிசு, உங்க அம்மாவும் கீதாலும் பார்க்க போயிட்டாவோ. அவங்க நேரம் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டு இருப்பாவம்மா. நாங்க தான் லேட்டு. நாளைக்கு காலையில டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்களாம். அதான் அவசரமா கிளம்பி போயிட்டு இருக்கோம். உங்க அம்மா கீதா கூட இல்லாம போயிருக்காவோ, வெறும் கையோட தான் போயிருப்பாவோமா. எதுவும் வாங்கிட்டு போயிருக்க மாட்டாவோ. அதை சேர்த்து நீ கொண்டு வரலாமா? ஏக்கா, ஆஸ்பத்திரி வந்துட்டுக்கா, எல்லாரும் இறங்கலாம். சரி, நான் இறங்குதோம். பாப்பா வாமா. ஏமா நீலாம் வரணும்? படிக்கலாம்லம்மா, உனக்கு கடலாம் இருக்கலாமா, அதை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானம்மா. ஏமா வீணா அலையிற? அப்பா இப்ப நல்லாயிட்டாருமா, எந்திரிச்சு உட்கார்ந்துருக்காரு. காலையில கூட்டு போலான்னு சொல்லிட்டாங்கம்மா. வா பங்கஜம் வா. தம்பி இந்தாங்க தம்பி, இதுல எல்லா வகையான பழமும் இருக்கு தம்பி. ஜூஸ் போட்டு கொடுங்க.
ஆ சரிக்கா. மீனாட்சியம்மா நல்லா இருக்கீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்கவே இல்லை, இன்னைக்கு தான் பார்க்க. தங்கஜம் வாமா, நல்லா இருக்கியாம்மா? ஏம்மா ஆமாம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்கவே முடியல. இப்போ இந்த மனுஷன் வேற எப்படி உடம்பு இல்லாம இருக்காருமா? பிள்ளைகளு மாப்பிள்ளை நல்லா இருக்காவளா? சரி உள்ள போய் பார்த்துட்டு வா. மீனாட்சி அம்மா மூஞ்சே சரியில்லையே, ரொம்ப வாடினாப்புல இருக்கே. என்ன மீனாட்சி அம்மா 2 நாள் ஆஸ்பத்திரியில கிடைக்கலோ? இருக்கட்டுமா, பரவாயில்ல, இன்னையோட முடிஞ்சிடும். நாளைக்கு கிளம்புற போயிருவோமா. வந்ததே வந்தோம், முழுசா இருந்து பார்த்துட்டு போனாதானம்மா மனசு திருப்தியா இருக்கும். அங்க போயிட்டோன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் ஐயோ என்னாச்சுன்னு மனசு கடந்து துடிச்சிட்டு கிடக்குமா. என்ன இருந்தாலும் எல்லாம் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பத்தியாமா. அவங்களுக்கும் யாரும் இல்லை, நம்ம தானமா இருந்து பார்க்கணும். அதான் 2 நாள் பெசாட்டிக்கு பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டேன். அங்கங்க வலிக்கதான் செய்யுது, குறுக்கு வலி, முதுகு வலி, முட்டு வலி, எல்லா வலியும் இருக்கு. வயசுதான் ஆயிட்டம்மா. சரி நீ உள்ள போய் பார்த்துட்டு வாம்மா. மைனியோ இப்போ கிளம்புதியல வீட்டுக்கு, மதியானம் கார் வரும், அவங்க வருவாவோ, கொண்டு விட சொல்லுத பேருங்களே. பாவமா இருக்கு உங்களை பார்க்கறதுக்கு, நாங்க ஆளும் பேரமா பார்த்துக்கிடுதோம். என்ன மைனியோ, 3/4 கிணறு தாண்டிட்டு காவாசிக்கு ஓடி வந்த மாதிரி இவ்வளவு நேரமும் இருந்தாச்சு. இன்னும் மதியானமும் சாயந்தரமும் தானே, காலையில தான் அனுப்பிடுவாப்ல. இருக்கட்டும் ஏக்காவ், நீங்க எல்லாம் உள்ள போய் பாருங்க, அப்பா உட்கார்ந்துதான் இருக்காரு. சரி தம்பி, நாங்க உள்ள போய் பார்க்கோம். ஐயா இப்ப உடம்பு பரவாயில்லையா? வாங்கம்மா, வாங்க வாங்க. பாப்பா அழக்கூடாதுமா, எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. அண்ணன் சொல்லியிருப்பானே, ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிட்டுமா. சின்ன நெஞ்சு வலி தான். இனிமே வந்து கவனமா இருக்க சொல்லியிருக்காவோ, அழாதம்மா. லட்சுமி, இந்த பிள்ளை என்ன பாசமா இருக்கு பத்தியா? பாவம், இளிச்சக்கார லூஸ் மாதிரி தெரியறா. ஆமா, இளிச்சக்காலுக்கு அன்பும் இல்ல ஒண்ணும் இல்ல, ஒரே ஆட்டம் போட்டுட்டு அலையணும். அந்த பிள்ளை எவ்வளவு பொறுப்பா இருக்கு. எல்லாரும் வந்துட்டியலாமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா. ஒருத்தரா வந்து பார்த்துட்டு போறாவோ. இதுலதான் கஷ்ட காலத்துலதாம்மா தெரியுது எவ்வளவு பேர் நம்ம மேல அன்பு வச்சு நம்மள பார்க்க வாரவோன்னு. சந்தோஷமா இருக்கும்போது ஒன்னா இருக்கிறது முக்கியம் இல்லம்மா. கஷ்டத்துல துணை நிக்கிற சொந்தம்தாம்மா கடைசி வரைக்கும் நிலைக்கும். அதுதான் உண்மையான அன்பும் கூட. ஆமாங்கய்யா, வாழுத ஒரு வாழ்க்கையில எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சந்தோஷமா அன்போட இருந்துட்டு போயிடணும்யா. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க ஐயா, சரியாயிரும். டாக்டர் கொடுக்குற மருந்து மாத்திரையெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுங்க. இனிமே எங்கேயும் வெளியே தனியா போவாதீங்க. உங்க மருமவ தங்கமான மருமவ, உங்க மகனும் அப்படித்தான், நல்லா பாத்துக்கிடுவாவோ. சரியாயா? சரிம்மா சரிம்மா, எல்லாரும் வந்து என்ன பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்மா. உடம்ப பாத்துக்கிடுங்க ஐயா, நாங்க போயிட்டாரோம். போயிட்டாங்கம்மா. பாப்பா, நான் நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போயிருவேம்மா. நீ நாளைக்கு வந்து வீட்டுல வந்து பார்க்கவா, சரியாம்மா? நீ நல்லா காலேஜ் போய் படி, கடையை நல்லா பார்த்துக்கிட்டு, சரியாம்மா? போயிட்டு வா. தம்பி அப்பாவை பார்த்துட்டோம், நல்லா உட்காந்து கெதியாதான் இருக்காரு, பேசினாரு. சரியா, நல்லா பாத்துக்கிடுங்க. பிரியங்கா கவலைப்படாத நெட்டி, நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறமா மாமனார் நல்லா பாத்துக்கிடு. காமாட்சி அக்கா, செல்வி அக்கா, மீனாட்சி அம்மா, நான் போயிட்டு வரேன். தங்கச்சி, நீ நல்லா படின, நாங்க நாளைக்கு போயிருவோம். நம்ம ஆஸ்பத்திரிக்கெல்லாம் ஒய்யாம அலையக்கூடாது. என்னம்மா அண்ணன் வீட்டுல வந்து பாரு, சரியா? பரவாயில்ல, உங்க ஊருக்கார மக்கள் நல்ல அன்பா பாசமா வந்து பார்க்க வராவல, பரவாயில்லையே. ஆமா ஆமாமா, என்னையோ நல்ல அதெல்லாம் வந்துருவாவோ, என்ன ஆனாலும் வந்துருவாவோ. ஒரே கஷ்டமா நஷ்டமா வந்துருவாவோ. அதுல பங்கஜம் ரொம்ப அருமையான டைப், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொறுப்பான ஆளு, நல்ல பொறுப்பா இருப்பா. என்னது கீதா தான் கொஞ்சம் ஒரு மாதிரி திமிர் பண்ணிட்டு அலைவா, ஆனாலும் வந்துருவா எப்படினாலும். என்னத்து சொல்ல மைனியோ, கையில ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு, அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம். அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. பாராவலா என்ன இருந்தாலும் அதை தான் பார்க்கணும். ஆமா ஆமாமா, என்னையோ நீங்க கரெக்டா சொன்னியோ. ஸ்வீட்டிமா, முகம் ரொம்ப வாடிட்டு, நீ சரியாவும் சாப்பிடல. இப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்மளாலதான் இப்படி ஆயிட்டோம்லாம் நினைக்க கூடாதுமா. சில விஷயங்கள் நடக்கதான் செய்யும், சரியா? நல்ல முகத்தெல்லாம் கழுவிட்டு நல்லா தலைச்சீவிட்டு வா, சாப்பிடும். கேண்டீன்ல ஏதாவது வாங்கி தரேன். அப்பா எந்திரிச்சு உட்காந்துட்டாரு, அப்பாவுக்கு இப்பதான் சாப்பாடு கொடுத்தேன். பரவாயில்ல, இருக்கட்டுங்க. மாமாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியே வரும். அது வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன். ஒன்னும் இல்ல ஸ்வீட்டி, எல்லாம் சரியாயிரும். சரியா, வா போலாம். மம்மி, அவர் கேண்டீனுக்கு கூப்பிடுறாரு, நான் போயிட்டு வரட்டா? என்னடி மாப்பிள்ள கூப்பிடுறாருன்னு ஏன்ட்ட வந்து கேட்க? நீ போயிட்டு வா, இன்னும் பர்மிஷன் கேட்டுட்டு இருக்க லூசு. பிரியங்கா போமா, மூஞ்சி ரொம்ப வாடி போயிருக்கு. போ, மூஞ்சி முறை நல்லா கழுவிட்டு நல்ல 2 வடையை வாங்கி தந்துட்டு வா. சரி பெரியம்மா, நான் போயிட்டு வரேன். அத்தை, நான் இவளை கூட்டு போய் சாப்பிட வச்சு கூட்டு வரேன். ஒரு மாதிரி ஆயிட்டா பாருங்க. சரிம்மா, அப்படியே கூட்டு போங்க. நல்ல ஜோடி பொருத்தம் தெரியுமா இவங்க 2 பேருக்கும்? நல்ல பாசமா இருப்பான் அந்த பையன். இப்ப பார்த்தாலும் சீட்டின்னு கூப்பிட்டுக்கிட்டு நல்லா அழகா பேசுவான்.
ஆமா மைனியோ, ரெண்டு பிள்ளைகளுக்கும் நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்குப்பா. எப்பா நாங்க பாத்திருந்தாலும் இப்படி ஒரு அருமையான குடும்பம் கிடைச்சிருக்கவே செய்யாது. அவ்வளவு நகையை போடு இவ்வளவு நகையை போடுன்னு மூச்சு முறைய தூக்கிக்கிட்டு அலைவாவோ. கடவுளா பார்த்து நல்ல இடத்துல அமைச்சு கொடுத்துருக்காவோ. நாங்க ரெண்டு பேரும் நல்ல புண்ணியம் பண்ணிருக்கணும். குமார் நல்ல அருமையான பையன், நல்ல பாசமாவும் இருப்பான், அக்கறையாவும் இருப்பான். ஏன் மாவன் இருக்கான விஜய் பெரு கூறு கட்ட குப்பை, ஒரு பாசமா ஆதியா பேச தெரியாது. அது தெரியாப்புல பறக்க பறக்க முடிச்சுக்கிட்டு இருக்கும். இவன் பாட்டுக்கு எம்மா தோசையை சுடி அதை வை இதை வைன்ட்டு வருவான். இன்னும் சிலரை பார்க்க பாவமாவும் இருக்கும், சிரிப்பாவும் இருக்கும். அதுக்கப்புறம் நான் தான் சொல்லுவேன், ஏல பீச்சுக்கு போயிட்டு வாழ, ஏல அங்க போல இங்க போலமே. ஒண்ணுமே அவனுக்கு தெரியல, ஒரு மாதிரி பேந்த முடிச்சுட்டு கிடப்பான், ஒரு கசிக்கு ஆக மாட்டான். சே அப்படிலாம் இல்ல மைனியோ, மருமவன் நல்ல டைப்பு. தெரிசா தெரிசான்னு என்ன பாசமா இருப்பாவோ. அப்படிலாம் சொல்லாதியோ. எப்பா என்ன இருந்தாலும் உங்க மருமவனை விட்டு கொடுப்பீங்களா? ஆமா, நாங்க எங்க மருமவனை விட்டு கொடுக்க மாட்டோம். நல்ல பிள்ளைகள், ரெண்டு மருமவனும் தங்கமான பிள்ளைகளா. மைனியோ, நம்ம இதே பாசத்தோட இதே அன்போட கடைசி வரைக்கும் இருக்கணும். நம்ம 3 குடும்பமும் நல்ல ஒற்றுமையா இருக்கணும் மைனியோ. அதான் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறது, வேற ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் நம்ம நல்ல சந்தோஷமா ஒற்றுமையா இருப்போம். நல்லா அவர் குணமாயி வரட்டும். அப்புறம் நம்ம நல்லா எங்கேயாட்டும் வெளியே போவோம். போன வாட்டி டூர் போன மாதிரி ஒரு டூர் போட்டணும் மைனியோ. சரி போட்டுருவோம்.